ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், இஹ்தானா தஹீது வலைஸ லஹா வலி ஸௌஜிஹா இல்லா ஃபிராஷும் வாஹிதுன். ஒரு பெண்மணி அவர்கள் தொடக்குள்ள பெண்ணாக இருக்கிறார்கள். வீட்டில் படுக்கிறதுக்கு கணவர் மனைவி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெட்டு தான் இருக்குது. தொடக்குள்ள நிலையிலே ஒரு பெண் இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பெட்டு மாத்திரம்தான் கணவன் மனைவி எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. என்ன, அந்த காலம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த காலம் என்பது அதாவது தொடக்குள்ள பெண் என்ற காரணத்தினாலே வீட்டை விட்டு ஒதுக்கி வெளியிலே உட்கார வைக்கக்கூடிய அந்த காலகட்டம் சமீப காலம் வரை நாம் பார்த்தது சில சமூகத்திடத்தில். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஐஷா நாயிடத்தில் கேட்கும் பொழுது ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வந்தாங்க. நான் பெட்டில் படுத்து தூங்கிட்டேன். வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடுமையான குளிர் நேரம். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் நடந்து கொண்ட அந்த முறையை பற்றி ஆயிஷா நாய் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார். நான் ஒரு பெட்டில் படுத்திருக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் தான் படுத்திருக்கிறோம். ஆயிஷா பக்கத்தில் வான்னு சொன்னாங்க. பக்கத்தில் சென்றேன். உதுனுமின்னி இன்னும் நெருக்கமாக வான்னு சொன்னாங்க. வந்த உடனே நான் உங்களுடைய கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாய் சொன்னாங்களா, நான் தொடக்குள்ள பெண்ணாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தொடக்குள்ள பெண்ணாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அப்படியா, சரி என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயினுடைய தொடையிலே அன்று படுத்து தூங்கினார்கள் என்பது ஹதீஸிலே உள்ள செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு சொல்லிக் கொடுத்தார். தொடக்குள்ள நிலையிலே இருந்தாலும் கூட அந்த பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டை விட்டு வெளியிலே கொண்டு போய் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு பெண் அல்ல. அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று பெண்கள் குறித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையை மனைவிமார்களோடு இருந்த அந்த நிலைகளை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மிக விசாலமானது.